அன்பிற்கினிய சேலம் மறைமாவட்ட பேராலயத்தின் பங்கு அருள் பணியாளர் முனைவர் ஜோசப் லாசர் அவர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, உடன் உழைப்பாளர்களே, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு. அவர் சொன்னார், ஆயர் விவிலியத்தின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறார் என்று. விவிலியத்தின் மீது ஆர்வம் கொண்டு நீங்கள் இந்த விடுமுறை விவிலிய பாசறையின் பங்காளர்களாக இருப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் நான் கை தட்டுறேன், நீங்களும் சேர்ந்து கை தட்டுங்க. அண்மையில் நான் இந்த 2 அரசராகமும் 5ஆம் அதிகாரத்தில் நாமான் நலம் பெறுவதை பற்றி வாசித்து கொண்டிருந்தேன், சிந்தித்து கொண்டிருந்தேன். எழுதி கூட வச்சுருக்கேன் என்னுடைய நோட்புக்கில். அதை பற்றி ரொம்ப என் மனசை அதிகமாக பாதித்தது. கடந்த 2 வாரமாக அதையே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். கொள்ளை அடிக்கிறதுக்கு போனாங்க இஸ்ராயல் நாட்டுக்கு சிரியர்கள். அங்கே போய் ஒரு சிறுமியை கடத்திக்கிட்டு வராங்க. வேலைக்காரியாக அடிமையாக இருக்கிறார். புலம்பெயர்ந்தவர்களை பற்றி கேள்விப்படுகிறோம். தாங்கள் மட்டும் அவர்கள் புலம்பெயர்ந்து செல்லவில்லை, தங்கள் நம்பிக்கையையும் அவர்கள் புலம்பெயர வைக்கிறார்கள். இந்த பெண்தான் அங்கே இந்த நல்ல செய்தியை அறிவிக்கிறார். அங்கே ஒரு இறைவாக்குனர் இருக்கிறார், அவரிடம் போங்க, அவர் நலமளிப்பார் என்று. ஒரு விதத்தில் அந்த பெண்ணை நீங்கள் ஒத்திருக்கிறீர்கள். அந்த சிறுமியை நினைக்கும் போது உள்ளம் மகிழ்கிறது எனக்கு. உண்மையான ஆண்டவரை பற்றி எடுத்து சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு இந்த பெரிய படைத்தலைவர் போனார். உண்மையாகவே யார் உங்கள் உழைப்பை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வழியாக நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற எண்ணற்ற குழந்தைகளை தொட்டு நலம் பெற வைப்பார். அவர்கள் உள்ளம் பற்றி எரிய செய்வார். ஆண்டவருக்காக செய்கிறேன் என்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று தான் பங்கு தந்தை ஒரு செய்தி அனுப்பின பட்சத்திலே எப்படியாவது அந்த எல்லா குழந்தைகளையும் நான் பார்க்க முடியவில்லை, இந்த ஆசிரியர்களையாவது அனிமேட்டர்ஸாவது நாம் பார்க்க முடிகிறதே என்று நான் இப்போது வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், மீண்டுமாக அந்த பகுதியை சிந்திக்க நான் அழைக்கிறேன். இந்த சிறுமி சொல்லன்னா அன்னைக்கு அந்த அற்புதம் நடக்காது. போன உடனே அரசன் நினைக்கிறான், சண்டை போடுறதுக்காக இவன் நான் என்ன கடவுளா, தொழுநோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு திட்டுறான். இருந்தாலும் எலிசேயு இறைவாக்குனரிடம் அனுப்பும்போது அவர் என்ன சொல்கிறார், போய் யோர்தானில் 7 முறை குழி. உடனே இவனுக்கு கோபம் பாருங்க, என்ன எங்ககிட்ட இல்லாத ஆறுகளா நதிகளா, என்ன கேலியா? உடனே மற்றவங்க தான் வேலைக்காரங்க புத்தி சொல்கிறான், இதை விட கஷ்டமானதை நீ சொல்லியிருந்தா நீ செஞ்சிருப்பதானே, இது ரொம்ப சுலபமானது தானே. உடனே போய் குளிக்கிறார். 1 முறை அல்ல 7 முறை குளிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் செய்ய வைப்பது இதுதான். இன்றைய உலகம் எங்கெங்கோ குளிக்க நினைக்கிறது, மொபைலில் குளிக்க நினைக்கிறது, காரில் குளிக்க நினைக்கிறது. இன்றைய உலகம் புலனின்பத்திலே குளிக்க நினைக்கிறது. டிப் இன் த ஜோர்டன். அன்றைக்கு எலிசை இறைவாக்குனர் அறிவித்தது போல, you are going to dip in the word of God and make the children dip in the word of God.
அந்த யோர்தான் முக்கியமானதாக தெரியவில்லை. இறை வார்த்தை முக்கியம் இல்லை என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு இறை வார்த்தை தான் முக்கியம். அதில் குளியுங்கள், அதை கற்றுக்கொள்ளுங்கள். நான் கற்றுக்கொண்டேன், என் வாழ்வை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்ல வேண்டும். We have to dip in the word of God. We have to dip in the Holy Eucharistic Lord. குணமாவோம், நலம் பெறுவோம், சக்தி பெறுவோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதுதான் பாருங்க எப்படி எல்லாம் நடக்கிறது பாருங்கள். பார்ப்பதற்கு அது ஒன்றுமில்லாமை போல தோன்றலாம். இன்றைக்கு மக்கள் தேடுவது எதையோ பாருங்க. ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிச்சிச்சுன்னு தெரியும், நடந்துக்கிட்டு இருக்கு மும்புறமா. எவ்வளவு நேரம், மகத்தான நேரம், அருமையான நேரம். 7:30 மணியிலிருந்து 10:30, 11 வரை எவ்வளவு நேரம் செலவழிக்கப்படுகிறது. அதனால் இவர்கள் கற்றுக்கொள்ள போவது என்ன? ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்காக, குடும்பத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய அற்புதமான நேரம் வீணாக செலவழிக்கப்படுகிறது. அந்த குழந்தைகளை இவற்றிலிருந்தெல்லாம் காப்பாற்றி நீங்கள் கற்றுக் கொடுப்பதை ஆண்டவர் உண்மையாகவே விரும்புவார். பாருங்க, நேரம் இல்லை, வர முடியல, சில பங்குகளில் நடத்த முடியல, வரமாட்டுறாங்க அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்றாங்க. நம்மாலானதை செய்வோம். 4 பேருக்காக வேண்டுமானாலும் நாம் செய்வோம். ஆர்வத்தோடு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மக்கள் நலம் பெற நாம் உண்மையாகவே வழிகாட்ட வேண்டும். யோர்தானில் குளித்தால், என் வார்த்தையில், இறை வார்த்தையில் குளித்தால் நீ நல்ல மனிதனாக மீண்டும் ஆவாய். பொறுப்புள்ள மனிதனாக நீ மீண்டும் ஆவாய். யோர்தான் உனக்கு வழிகாட்டும், இறை வார்த்தை உனக்கு வழிகாட்டும். ஆண்டவர் கேட்டார், 10 பேரும் குணமடையவில்லையா, மற்ற 9 பேர் எங்கே என்றார். நாமான் எலிசேவை மறந்து விட்டாரா? நான் கொண்டு வந்திருக்கிறேன் உமக்கு அன்பளிப்பு என்று கெஞ்சி கேட்கிறாரே பாருங்கள். ஏற்றுக்கொள்ளும் என்கிறாரே. எலிசே சொல்கிறார், Prophet Elisha says, I don't want anything. இன்றைக்கு இறை வார்த்தையை, தங்கள் அழைப்பை, தங்கள் பணிகளை வியாபாரமாக்குகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வியாபாரமாக்க அவர் விரும்பவில்லை. எதுவுமே வேண்டாம். அப்படியானால் 2 கழுதையில மண்ணை சுமந்து போகிறேன், அங்கே போய் நான் உண்மையான ஆண்டவரை நினைப்பேன். அரசனுக்கு பயந்து கொண்டு ரிம்மோனை அவன் வழிபடும் போது நான் கூட இருந்தாலும் இஸ்ராயேலின் ஆண்டவரைத்தான் நான் நினைப்பேன் என்று சொல்லுகிறாங்க. பாருங்க, எத்தகைய ஒரு மாற்றம் பாருங்க. போயிடுறாரு. திரும்பி போய்கொண்டே இருக்கும்போது இந்த கேகசி வேலைக்காரன், அவனு பாருங்க ஆசை யாரைத்தான் விட்டது. அரசர் இந்த ஒரு நல்ல பட்டாடையும் ஒரு 40 கிலோ வெள்ளியும், 40 வேணாயா 80 கொடுக்குறேன்னு வாங்கிட்டு வர சொன்னார். எலிசே இறை வாக்கினர் பொய் சொல்றான் பாரு. இந்த உலகம் பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது பாரு. தொடக்கத்திலிருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி நாபோத் திராட்சை தோட்டம், இதை எனக்கு காய்கறி தோட்டமாக ஆக்க போறேன் ஆசை பாருங்க. பேசி கிடைக்கல உடனே சாப்பிடவே மனசு இல்லை பாருங்க. பணத்து மேலே இன்னைக்கு மக்களுக்கு ஆசை, சாப்பிடவே மனசு இல்லை. கட்டில் புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தான் நான் பாருங்க. அந்த நேரத்தில் மனைவி நீ கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். பொய் சாட்சிகள் கல்லால் எறிந்து கொள்வது கொலை. அடுத்தவருடைய பணத்துக்கு ஆசை பாருங்க. இங்கே இவனுக்கு பணத்தின் மேல் ஆசை பாரு. லூக்கா 12 ஆண்டவர் சொன்ன கதையில் உண்டு இளைப்பாரு, பணத்துக்கு மேலே ஆசை பாருங்க. லூக்கா 16 பாருங்க, அந்த பணக்காரன் கண்டுகொள்ளாமல் இருப்பதை பாருங்க.
மார்க் 10 அதற்கு இணைந்த பகுதிகளில் அந்த பணக்கார வாலிபன் பணத்தின் மீது பற்று கொண்டு போவதை பாருங்கள். யூதாசை பாருங்கள். 30 வெள்ளி காசு கிடைக்கும் என்று காட்டி கொடுத்ததை பாருங்கள். திருத்துதர் பணி 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அந்த அனானியா சஃபேரா உங்களை யார் விற்க சொன்னது கொடுக்க சொன்னதுன்னு அதில் கொஞ்சம் மறைச்சதை பாருங்க. இவங்க எல்லாத்துக்கும் கேகசி ஒரு முன் உதாரணம், நாபோத்து முன் உதாரணம். அவனை பிடித்த தொழுநோய் உனக்கு பிடிப்பதாக சொல்லிடுறார் பாருங்க. சிரியாவிலிருந்து வந்தார், படைத்தலைவர் வந்தார், நலம் பெற்றார். கூடவே இருந்தவன் தொழுநோயால் பிடிக்கப்படுகிறான். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் தொழுநோயால் பிடிக்கப்படக்கூடாது. பணம் மட்டுமல்ல, எத்தனையோ பாவ பழக்கங்கள் இன்றைக்கு அச்சுறுத்துகின்றன திரு அவையில் பல்வேறு மக்களிடம். இந்த அதீத பற்றுக்களிலிருந்து விடுதலை பெற தூண்ட ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். மகத்தான பணி, உன்னதமான பணி. கேகசிகள் அதிகமாக உருவாகிவிடக்கூடாது, யூதாசுக்கள் அதிகமாக உருவாகிவிடக்கூடாது. பணத்தின் மீது பற்று கொண்டதால் முகம் வாடி வருத்தத்தோடு செல்பவர்கள் அதிகமாக உருவாகிவிடக்கூடாது. அனானியா சஃபைரா அதிகமாக உருவாகிவிடக்கூடாது. நாபோத்துக்கள் அதிகமாக உருவாகிவிடக்கூடாது. எப்போது இறை வார்த்தையை கேட்கிறார்களோ, படிக்கிறார்களோ, சிந்திக்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ, அப்போதுதான் உண்மையாகவே நலம் பெறுவார்கள். அந்த பணியில் நீங்கள் ஈடுபட அதற்கு ஒரு நாள் பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்த நம்முடைய அருமையான தந்தை ஜோசப் லாசர் அவர்களையும் அவரோடு உடன் உழைக்கின்ற அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகின்றேன். நீங்களும் அந்த சிறுமியைப் போல ஆண்டவரை அடையாளம் காட்டுங்கள், அவருடைய இறைவாக்குனரை அடையாளம் காட்டுங்கள். நீங்களும் எலிசாவை போல எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையில் மூழ்கி எழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். நீங்களா எத்தனையோ பேர் கேகசி ஆவதை தடுத்து நிறுத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுவாராக. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா இறை வார்த்தையின் தாய், வார்த்தையை கேட்ட தாய், சிந்தித்த தாய், வாழ்ந்த தாய், அந்த தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக. எல்லாருக்கும் நன்றி, என்னுடைய இதயமார்ந்த பாராட்டுங்கள்.